நீங்கள் சாட்டையை சுழற்ற தவறுனனால தான் எல்லாம் நடக்குது. அன்னைக்கு நீங்க திருப்பி அந்த மத அடல் நீங்க சொன்ன கொள்கை சார்ந்து பேசுறாங்க. எது சார் கொள்கை? அப்ப நீங்க நேர்மையான அரசியல் பண்ணா, அப்போ கிறிஸ்தவர்களும் இந்த சிலுவைய வெளிய தொங்க விடாதீங்கப்பா. கொஞ்சம் உள்ள போட்டுங்கப்பா. சொல்லியிருந்தா ராசா நேர்மையானவன்னு நான் சொல்லுவேன். ஆனா அப்ப கூட சேட்டுன்னு அடுத்த பேரால தான் நான் சொல்லுவேன். அந்த விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது சார். மதங்கள பத்தி பேசுற அதிகாரத்த உங்களுக்கு யார் சார் குடுத்தா? அப்பதான் சொல்றேன் தேர்தல் அரசியலுக்குள்ள வராம நீங்க அங்க போய் நின்னு பேசுங்க. கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறார், கி. வீரமணி இருக்கிறார். அவங்களே பழைய மாரி எல்லாம் பேசுறது இல்ல இப்போ. நல்லா கவனிங்க. இல்ல அப்படி பார்த்தா சட்டங்கள் பொன்முடி கடுமையாயிடுச்சு. வந்து பேசுனது கோவை ராமகிருஷ்ணனோட மேடை தானே எது? பொன்முடி பேச்சு. அதத்தான் சொல்றேன். அது அவங்க பேசி கேஸ வாங்கிட்டு போறது அவங்க தேர்தல் அரசியலுக்கே வரப்போறதில்ல. பொன்முடி தேர்தல்ல நிக்கிறவரு. 2க்கும் உள்ள வித்தியாசத்த புரிஞ்சுக்கோங்க சார். சரி இவ்வளவு நடந்துச்சுல்ல. பொன்முடி பேசியதில் என்ன தவறு? திமுக ல இருந்து அறிக்கை வந்திருக்கா? கொள்கை தானே சார் பேசினாரு. கனிமொழி ஆராசா பேசுனது இருங்க சார். ஆராசா பேசுனது கொள்கை தானே. ஆராசா பேசியதில் என்ன தவறுன்னு விமர்சனங்கள் வந்த பிறகு கூட ஆர்எஸ் குறைஞ்சபட்சம் ஆர்எஸ் பாரதி தான் சொல்லியிருக்கிறாரா? ஏன் சொல்லல? எதுக்கு பதுங்குறீங்க? அப்ப தப்புன்னு தெரியுதுல்ல? அதுக்கு மேல தொடாதீங்கப்பா அத. அப்படின்னு உஷாரா ஒதுங்கி ஓடுற அளவு கரண்ட் பாயுதுன்னு தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்கு அவர அனுமதிக்கிறீங்க? ஆராசா இப்பதான் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு வராரு. அந்த சிலைகள பத்தி திருமாவளவன் கொஞ்சம் அதிகப்படியா பேசின போது, ஆராசாவும் அப்படியே கருத்துல பேசினவர் தான். பிள்ளையார் எப்படி பிறந்தார் தெரியுமா? அவர் எப்படி பிறந்தா உங்களுக்கு என்ன சார்? இதத்தான் சில்மிஷம்னு சொல்றேன். அந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ள அவன் போறான், உன்னை உள்ள விட மாட்றான். இதுதான் சார் கொள்கை. இதத்தான் சார் அவனுக்கு எடுத்து சொல்லணும். உன்னை ஏன் உள்ள விட மாட்றான்? நீ என்ன பாவம் பண்ண? இப்படி கேட்டு இவனுக்கு அறிவ, விழிப்புணர்வ புகட்டணுமே தவிர, இவன விட்டுட்டு கொள்கைய பேசுறேன்னு சொல்லிட்டு, இத பேசாம, அந்த உள்ள இருக்க பிள்ளையாரு எப்படி பிறந்தார் தெரியுமா? யார் யாருக்கு பிறந்தார் தெரியுமா? இதையா பேசுவீங்க? அத பத்தி உங்களுக்கு என்ன கவல? உங்களுக்கு என்ன ரைட்ஸ்ன்னு அதத்தான் கேட்டேன். தெய்வங்கள நிந்திக்க கூடாது சார். அது எந்த மதத்தமா இருந்தாலும். இஸ்லாமிய சமுதாயத்துல இனிமேல் தயவு செய்து இந்த குல்லா வைக்காதீங்க. சொல்ற துணிச்சல் இருக்கா உங்களுக்கு? சொல்ல முடியுமா? சொல்றதுல நியாயம் இருக்கா? அது ஏன் இந்துவ மட்டும் திருநூறு அணியாதுங்கிறீங்க? புரியுதுங்களா சொல்றது? சரி அப்படி பேசி உண்மையா இருக்கீங்களா? ஆராசாங்கிற தனிநபர் விட்டுருங்க. எத்தன பேர் ஜாதக நோட்ட தூக்கிட்டு போறீங்க? நான் வாங்குற டோக்கனுக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அங்க. ஜோசியக்காரன பார்க்கறதுக்கு. அது மட்டும் என்ன சார் வேஷம்? மேடையில ஒரு பேச்சு, நேர்ல பிராக்டிகலா இன்னொரு நடத்தைங்கிறது என்ன? உங்கள்ட்ட நேர்மையும் இல்ல, குறைஞ்சபட்ச நாகரிகமும் இல்ல. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாரி, தன் பெயர்ல துரைமுருகன் மேல இருந்த கோபங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். தன் பெயர்லயே அந்த அறிக்கை வந்தாதான், தான் எவ்வளவு தூரம் அதுல காயப்பட்டிருக்கேன், கோவமா இருக்கு, எந்த நடவடிக்கையும் நானே எடுப்பேங்கிற மெசேஜும் அதுல இருக்கு. பொன்முடி நீக்க அறிக்கை ஸ்டாலின் பேர்ல வந்ததுல. இது தொடரணும். செல்மிஷம் தொடர்ந்தால் இந்த உறுதியான நடவடிக்கை தொடரணும். இதை தாண்டி ஒரு மந்திரி பதவி நீக்கணும் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க அதிமுக. அது அரசியலுக்காக பண்றாங்க. மகளிர் அணி ஆர்ப்பாட்டம். ஏதோ ஒரு அதிமுக சார்பா நடக்குது. அது அரசியலுக்காக தானே. இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க.